நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஆர்ப்பரிக்கும் கர்நாடகாவின் கோகாக் அருவி. தெலங்கானா மாநிலம் கொமரம்பீம் பகுதியில் தற்காலிக பாலத்தை அடித்துச் சென்ற வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த வேன், போராடி மீட்ட உள்ளூர் மக்கள். ஒடிஷாவின் பாலேஸ்வரில் சீறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனம். துரிதமாக செயல்பட்டு வாகனத்தில் இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையாக சேதமடைந்த ரஜோரி பூஞ்ச் சாலை போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள அதிகாரிகள். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பக்தரை மீட்ட வீரருக்கு குவியும் பாராட்டு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் 3வது நாளாக மாற்றம் இல்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை எழும்பூரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து வந்த 2 ரயில்களால் பரபரப்பு. கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் மார்க்கத்தில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் தாமதம். பயணிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு. மேகதாட்டு அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்க முடிவு. காவிரியின் வருகைக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் தமிழக விவசாயிகள். காய்ந்து கிடக்கும் ஒகேனக்கல் பாலைவனம் போல காட்சியளிக்கும் கொள்ளிடம். காவிரியில் நீர்வரத்து இல்லாததால் வறண்டு பாலை நிலமாக மாறிய கொள்ளிடம் ஆறு. திருச்சி மட்டுமல்லாது 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு அபாயம்.
உறுதியானது தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் சிவகுமார் சந்திப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரு மாநில முதல்வர்களும் சந்திக்க திட்டம். பெங்களூரில் தமிழக முதல்வர் விஜய்க்காக தயாராகும் கூட்ட அரங்கு. மேகதாட்டு காவிரி படுகைக்கு விஜயை கூட்டிச் செல்ல திட்டமிடும் கர்நாடக முதல்வர். மேகதாட்டு அணை தொடர்பான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய நீர்வள ஆணையம். ஒதுக்கப்பட்ட அளவை விட கூடுதல் தண்ணீரை கர்நாடக அரசு பயன்படுத்த முயன்றது அம்பலமாகியுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு அறிக்கை. காவிரி மேலாண்மை ஆணைய ஒப்புதலின்றி மேகதாட்டு அணை கட்ட முடியாது. மக்களவையில் காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வ பதில். காவிரி விவகாரத்தில் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டம் அறிவிப்பு. தஞ்சை போராட்டத்தில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் பங்கேற்க மு.க.ஸ்டாலின் அழைப்பு. விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் வென்றிட அனைவரும் துணை நிற்கவும் வலியுறுத்தல். மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக மக்கள் நலன் பாதிக்கப்பட அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என திமுகவுக்கு தாவேகா பதிலடி. ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் திமுக பிதற்றுவதாகவும் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட திருமாவளவன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழக முதல்வரின் கர்நாடக பயணம் தமிழ்நாட்டிற்கு பாதகமாக இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி கவலை. கர்நாடகாவின் சூழ்ச்சியில் முதல்வர் விஜய் விழுந்துவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது என ராகுல் கூறினால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக தயார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால். ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுக்க மாணிக்கம் தாக்கூருக்கு தைரியம் உள்ளதா என்றும் கேள்வி. இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்லது அவருக்கு தைரியம் இருக்கா? இங்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு 3 புலிகள் சரணாலயங்களை அழிச்சு கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்க என்டிஏல இருந்து விலகிறோம். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. மாநிலத்தின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி அமைச்சர்கள் மீதும் கடும் விமர்சனம். முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரை அழைத்து வந்து தமிழக வறட்சியை காண்பிக்கவும் வேண்டுகோள். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு.
கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படம் ஓடும் தியேட்டர் முன்பு கன்னட அமைப்பினர் போராட்டம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. டாஸ்மாக் முறைகேட்டு புகார் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் முறைகேட்டு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டோர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்றும் நீதிபதி பதிவு. டாஸ்மாக் முறைகேட்டு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. மனுவை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல். எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணிக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுத்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி எந்த பதவியும் வேண்டாம் என்று கூறியிருந்த நிலையில் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட பதவிகளோடு அறிக்கை வெளியீடு. எல் நினோவின் தாக்கம் குறித்து ஆராய குழு அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு. வறட்சி மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை குழு வழங்கும். ஏழு பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என அறிவிப்பு. அரசின் குழுவில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுக்கு இடம். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதித்தது காவல்துறை. திராவிடர் கழக தலைமை அலுவலகமான பெரியார் திடலில் காவல்துறை குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. உரிய காரணமின்றி தமிழகம் முழுவதும் வாகன பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திராவிடர் கழகம் குற்றச்சாட்டு. இதுவரை எந்த அரசும் தடை செய்திராத நிலையில் பெரியாரை கொள்கை தலைவர் என கூறும் அரசு தடை விதிப்பதாகவும் கலி பூங்குன்றன் விமர்சனம். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இந்த பயணத்திற்கு அனுமதி இல்லை என்று அங்கே காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள்? இவ்வளவுக்கும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாரு. நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். கருத்துரிமை, பேச்சுரிமை என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை என பே. சண்முகம் கருத்து. அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியது புரட்சி பாரதம். தாங்கள் தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என பூவை ஜெகன்மூர்த்தி விளக்கம். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவே இல்லை. கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு அதிமுக சம்மந்தம் இல்லை. நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். முதல்வர் விஜய் முன்னிலையில் பல்வேறு துறைகள் சார்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. புதிய முதலீடுகள் மூலம் 2920 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தின் சுப் மற்றும் ஜெர்மனியின் நார்டெக்ஸ் நிறுவனங்களோடு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். உலகளாவிய ஒருங்கிணைப்பு மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் அமைக்க திட்டம். சென்னையில் அமைகிறது தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம். காஞ்சிபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஆலைக்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. தென்கொரியாவைச் சேர்ந்த மோட்டிவ் லிங்க் நிறுவனத்தோடு ஒப்பந்தம்.
மெட்ரோ ரயில் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் முடிக்கும் வகையில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். நேற்று ஆய்வு செய்த நிலையில் மெட்ரோ நிர்வாகத்திற்கு முதல்வர் விஜய் உத்தரவு. சென்னை கடலூர் இடையே 179 கிலோமீட்டர் ரயில் திட்டத்தை உறுதி செய்த மத்திய அரசு. புதுச்சேரி வழித்தடத்தில் இருந்த சிக்கல்களால் தாமதமான திட்டம் விரைவில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தகவல். சத்திய ஞான சபையின் 71.24 ஏக்கர் நிலத்தைச் சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் தகவல். தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல தமிழக அரசு தடை விதித்ததற்கு எதிராக பொதுநல மனு. கனிம வள இயக்குநரின் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தல். கோயில் பணிகளுக்கு புதிய டெண்டர் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கம். கடந்த 40 ஆண்டுகளாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா குறித்து மாநிலங்களவையில் விவாதம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக விவாதத்தை தொடக்கி வைத்து அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. மாநிலங்களவையில் நிறைவேறிய நிலையில் வந்தே மாதரம் சட்ட மசோதா மக்களவையிலும் நிறைவேற்றம். கடும் எதிர்ப்பிற்கிடையே நிறைவேற்றப்பட்ட மசோதா. जो सदस्य इसके पक्ष में वो हाँ कहें, जो सदस्य इसके विरोध में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ। खंड 1 अधिनियम सूत्र और विधेयक का पूरा नाम विधेयक का अंग बना। मंत्री जी अब यह प्रस्ताव करें कि विधेयक को पारित किया जाए. வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? பாஜக அரசுதான் மக்களை பிளவுபடுத்துகிறது என கடும் அமளிக்கிடையே கனிமொழி பேச்சு. Why are you dividing this country? You are calling anybody who opposes you as anti-national. This government is anti-national. It is dividing this country by imposing this on the people of this nation. Don't try to hide. வந்தே மாதரம் மசோதா அரசமைப்பு சட்ட மோசடி என திமுக எம்பி ஆர் ராசா விமர்சனம். நாட்டையே பாஜக அரசு இந்துமயமாக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்துமயமாக்கணுங்க, இதை முழுசா இந்துமயமாக்கணும். இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நான் கொடுத்த திருத்தத்துக்கு எந்த பதிலும் சொல்ல விடல, பதறிட்டாங்க. உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இந்த முழு பாடலும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அன்னைக்கு கடைசி நாள் பாடின பாட்டும் வந்தே மாதரம் பாட்டும் 2 ஸ்டான்ஸா தான், 4 அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவசரம் பாஸ் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக பதிவான 13 வழக்குகளும் வாபஸ். கைதான மாணவர்களை விடுவிக்க டெல்லி மாநில அரசு உத்தரவு. மேற்கு வங்கத்தில் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் வீட்டில் 28.5 கோடி ரூபாய் ரொக்கம், 15 கிலோ தங்கம் பறிமுதல். பெரும் தொகை கைப்பற்றிய காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் அரிசி மற்றும் மளிகை பொருட்களின் விலை. மாதாந்திர செலவு பட்ஜெட் உயர்வதால் மக்கள் அதிர்ச்சி. இந்திய
இந்தியாவில் தங்கத்தின் தேவை ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 6% குறைந்து 131.4 டன்னாக இருந்தது. இறக்குமதி வரி அதிகரிப்பு, சீசன் இல்லாமை உள்ளிட்ட காரணங்களால் விற்பனை குறைவு. போதை மருந்து ஆபத்துகள் குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இயக்கம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடக்கம். 100 வாரங்களுக்கு நடைபெறும் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைப்பார் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல்.